வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 3.3ல் ஃபோர்த் சம் டிட்டர்மைன் கே அண்ட் சால்வ் த ஈக்குவேஷன் 2x³ - 6x² + 3x + k = 0. One of its roots is twice the sum of the other roots. இதுதான் வந்து கண்டிஷன். One of its roots is twice the sum of the other roots அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. given வந்து இது என்ன ஃபைன் பண்ணணும், கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும் அண்டு சால்வ் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ ரெண்டு விதமான விஷயங்களை பார்க்குறோம். கொஞ்சம் பெரிய சம்மை, மாணவர்கள் எல்லோரும் விழிப்போடு உட்காந்து இந்த சம்மை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி சம்முக்குள்ளே போகிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். த கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன் இஸ் 2x³ - 6x² + 3x + k = 0. Comparing with ax³ + bx² + cx + d = 0. கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறோம். x³ ஓட கோஎஃபிஷியன்ட் a, இங்கே x³ ஓட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ a = 2, b = -6, b = -6, c = 3 and d = k. My dear students, d = k. Next, let alpha, beta, gamma be the roots of the given equation. Next, also given that என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா alpha = one of its roots is twice the sum of the roots. அப்போ twice the sum of the rootsனா இதுதான் my dear students. alpha = twice sum of the rootsனா beta plus gamma. So my dear students, alpha by 2 = beta plus gamma ன்னு எடுத்துக்கலாம். my dear students, alpha by 2 = beta plus gamma. This is for equation number 1. அதாவது alpha by beta = beta plus gamma அப்படின்னு சொல்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். Next, my dear students, applying Vita's formula. என்ன my dear students Vita's formula அப்படின்னா, applying Vita's formula, summation of 1 = alpha plus beta plus gamma = -b by a. My dear students, இதில் இந்த ஆல்ஃபாவுக்கு ஆல்ஃபா தான், இந்த பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 எழுதலாம். பியோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருந்தேன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 minute, பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். a = 2, b = -6, b = -6, c = 3, d = k. இதை வந்து நம்ம சைடில் எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட். ஸோ -b by a விச் இஸ் ஈக்குவல் இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அப்போ 6/2 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி இங்கே எழுதிக்கலாம். ஸோ இங்கே 2 alpha + alpha by 2 = 3 my dear students. 3 alpha = 6, alpha = 6/3. So alpha = 2 my dear student.
இதிலேருந்து இப்போது நம்ம ஒரு ரூட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா அப்படின்ற ரூட். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அகெயின் அப்ளையிங் வீட்டாஸ் ஃபார்முலா, summation of 2 equal to alpha beta plus alpha gamma plus beta gamma equal to C by E. C by E. இதிலிருந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எதை காமனாக வெளியெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆல்ஃபா பீட்டா நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா, இதிலிருந்து ஆல்ஃபாவை காமனாக வெளியெடுத்துடலாம் பாருங்கள். பீட்டா ப்ளஸ்ஸு காமா, பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ்ஸு பீட்டா காமா ஈக்குவல் டு சி. சியோட வேல்யூ 3/2. இங்கே இது வந்து ஆல்ஃபா. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு தான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஆல்ஃபா பை 2ன்னு போட்டிருப்போம். ஆல்ஃபா பை 2 நோ ப்ராப்ளம். ஆல்ஃபா பை 2 plus beta gamma equal to, my dear student, 3/2. We know that alpha equal to 2. We know that alpha equal to 2. So alpha உடைய வேல்யூ 2 நாங்கள் அப்ளை பண்ணுறோம். 2 into 2/2 plus beta gamma equal to 3/2. So my dear students, இது கேன்சல் ஆகிடும். beta gamma equal to, இங்கே டோட்டலாக 2 இருக்குது, அந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா -2ஆக மாறும். So beta gamma equal to, my dear students, 3 minus 4/2 which is equal to -1/2. So beta gamma equal to, my dear students, -1/2. This is for the equation number 2 னு எடுத்துக்கலாம். my dear students, பீட்டாஸனுடைய ஃபார்முலாவில் சம்மேஷன் ஆஃப் 1 யூஸ் பண்ணியாச்சு, சம்மேஷன் ஆஃப் 2 யூஸ் பண்ணியாச்சு. my dear students, நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது சம்மேஷன் ஆஃப் 3. சம்மேஷன் ஆஃப் 3 அப்படின்றது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு, ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் summation of 3 applying Vita's formula alpha beta gamma equal to minus d by e. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 2, பீட்டா காமாவோட வேல்யூ -1/2. நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் இங்கே எழுதிக்கலாம் பீட்டா காமா ஈக்குவல் டு 2 ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதிக்கலாம். இது பீட்டா காமாவோட வேல்யூ -1/2, டியோட வேல்யூ -k/2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -1 ஈக்குவல் டு -k/2. இந்த 2 இந்த பக்கம் வந்தால் -2 ஈக்குவல் டு -k, மைனஸ் கேன்சல். ஸோ k ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்கிறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேவோட வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய சம்மு, அதனால தான் முகம் பார்க்காமல் போர்டு பத்தமே பார்த்து நடத்திட்டு இருக்கேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் 1 அப்படின்னு சொல்கிறது ஆல்ஃபா பை 2, ஆல்ஃபா by 2 equal to beta plus gamma. இதில் நம்ம ஆல்ஃபாவுடைய வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். 2/2 equal to beta plus gamma. ஸோ 2/2 அப்படின்னா 1 வந்துடும். 2/2 அப்படின்னு சொன்னோம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1. ஸோ பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1 அப்படின்றத எடுத்துக்கிறோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் 2ல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் 2 இந்த 2 அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய பீட்டா காமா ஈக்குவல் டு -1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காமா ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்னா -1/2 பீட்டான்னு எடுக்கலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காமா ஈக்குவல் டு -1/2ன்றதை இங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை ரஃப் பண்ணிடுறேன். My dear students, listen. Now, இந்த காமாவுடைய வேல்யூ பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், காமாவோட வேல்யூ -1/2 beta which is equal to beta plus gamma. 3 implies னு எழுதிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்.
பீட்டா மைனஸ் இந்த காமாவோட வேல்யூ தான் -1/2 பீட்டா which is equal to 1. இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 2 பீட்டா ஸ்கொயர் -1/2 பீட்டா equal to 1. So 2 beta square minus 1 equal to 2 beta. So 2 beta square minus 2 beta minus 1 equal to 0. My dear student, my dear student, இப்போ பீட்டாவுனுடைய வேல்யூவை நாம் ஃபைன் பண்ணுறோம். இந்த பீட்டாவுனுடைய வேல்யூவை ஃபைன் பண்ண பிறகு ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. 2 into -1 -2. இப்போ மல்டிபிள் பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணாலும் -2 வரணும். திஸ் இஸ் நாட் பாசிபிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணுறோம். a ஈக்குவல் டு 2, அதாவது ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு பார்க்குறோம். எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் பீட்டா ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ a ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு b ஈக்குவல் டு -2, c ஈக்குவல் டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் -1, c ஈக்குவல் டு -1. ஸோ பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா பிரகாரம் -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -4ac/2a அப்படின்னு பார்க்குறோம். -b அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் b ஸ்கொயர் அப்படின்றது 4 -4 ஏவோட வேல்யூ 2 சியோட வேல்யூ -1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ஒரு 4, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மொத்தமாக சேர்த்தா ப்ளஸ்ஸு 4 2s are 8 வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட், டிவைடட் பை 2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 12/√12/2. 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த √12க்கு ரூட் எடுத்தோம்னா 2√3/2 ப்ளஸ் ஆர் மைனஸ். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். ஸோ பீட்டா ஈக்குவல் டு 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கேயும் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் பாரு ஸ்டூடெண்ட்ஸ். 2a ஏவோட வேல்யூ 2, அப்போ 2 into 2ன்னு வரும்போது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே 4, இங்கேயும் 4, இங்கேயும் 4, இங்கேயும் 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ பீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 டிவைடட் பை 2ன்னு எழுதணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பீட்டாவை என்ன எடுத்துக்கலாம்னா பாசிட்டிவ் வேல்யூவாகவே எடுத்துக்கலாம். டேக் பீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் √3 டிவைடட் பை 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் 3லேருந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் 3 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பீட்டா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1. ஸோ காமா ஈக்குவல் டு 1 மைனஸ் பீட்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பீட்டா அப்படின்னா 1 ப்ளஸ் √3/2. இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 -1 minus √3/2 which is equal to my dear student 1 minus √3/2. இதுதான் my dear students காமாவோட வேல்யூ. therefore my dear students கொஷனில் கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. therefore k equal to 2, the roots are and the roots are and the roots are என்ன அப்படின்னா ஆல்ஃபாவுனுடைய வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சோம். பீட்டாவோட வேல்யூ 1 ப்ளஸ் √3/2 அண்டு காமாவோட வேல்யூ 1 மைனஸ் √3/2 மை டியர் ஸ்டூடெண்ட். இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஒரு வித்தியாசமான சம்மு, கொஞ்சம் பெரிய சம்மு கூட ஸ்டூடெண்ட்ஸ். 3 or 4 times or 5 times or கடைசியாக சொல்லணும் அப்படின்னா இந்த சம்மை தரவாகிற வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற வேண்டுகோளை வச்சு இந்த வீடியோ இதோட நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.